வணக்கம் மாணவர்களே. சென்ற அலகிலே நாம் ஒலி அலையின் செலுத்துகை என்ற விடயம் தொடர்பாக கற்றிருந்தோம். அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாக ஒலியின் கதி என்ற விடயம் தொடர்பாக இந்த அலகிலே நாம் சற்று விரிவாக ஆராய்வோம். இவ்வலகை கற்பதன் மூலம் ஒலி அலையின் கதி என்றால் என்ன, ஊடக மாற்றத்திற்கேற்ப ஒலி அலையின் கதி எவ்வாறு மாறுபடுகிறது, ஒலி அலை கதி வேறுபாட்டால் தோன்றும் தோற்றப்பாடுகள் என்பவை தொடர்பாக நாம் இங்கு ஆராய இருக்கின்றோம். ஒலியின் கதி. ஓரலகு நேரத்திலே ஒலி அலை பயணம் செய்யும் தூரம் ஒலியின் கதி எனப்படும். 0°C வெப்பநிலையில் வளியில் ஒலியின் கதி 330 மீட்டர்/செகண்டாக காணப்படுகிறது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது வளியில் ஒலியின் கதி அதிகரிக்கிறது. உதாரணமாக 30°C வெப்பநிலையிலே ஒலியின் கதி 350 மீட்டர்/செகண்டாக அதிகரிக்கிறது. அதனை விட ஒலியின் கதியானது ஒலி பயணிக்கும் ஊடகத்திற்கேற்பவும் மாறுபடுகிறது. நீரில் ஒலி பயணிக்கும் போது அதன் கதியானது வளியில் பயணிப்பதை விட 4 மடங்கு உயர்வானதாக காணப்படுகிறது. நீரிலே ஒலியின் கதி ஏறத்தாழ 1400 மீட்டர்/செகண்டாக காணப்படுகிறது. திண்ம ஊடகங்களில் பயணிக்கும் போது ஒலியின் கதியானது மேலும் உயர்வானதாக காணப்படுகின்றது. உதாரணமாக உருக்குக்கோலில் ஒலியின் கதியானது 5000 மீட்டர்/செகண்ட் வரை உயர்வடைகிறது. இடியும் மின்னலும். முகில்களிடையே ஏற்படும் இலத்திரன் பாய்ச்சல் காரணமாக இடி மின்னல் தோற்றப்பாடு உருவாகிறது. இடியும் மின்னலும் ஒரே நேரத்திலேயே உருவாகின்ற போதிலும் எமக்கு மின்னல் முதலில் தென்படும் அதே வேளை இடி ஒலியானது தாமதமாகவே கேட்கிறது. இதற்கான காரணம் யாதென நீங்கள் சிந்தித்ததுண்டா? வளியில் ஒலியின் கதி 330 மீட்டர்/செகண்டாக காணப்படுகிறது என்பதை நாம் கற்றிருந்தோம். எனினும் வளியில் ஒலியின் கதியானது 3 மீட்டர்/செகண்ட் எனும் உயர் கதியை கொண்டதாக காணப்படுகிறது. எனவே இடியோசை காதினை வந்தடைய முன்னர் மின்னலாகிய ஒலி அலையானது எமது கண்களை வந்தடைவதனாலேயே எமக்கு மின்னல் முதலிலும் அதன்போது உருவாகிய ஒலியாகிய இடியோசை பின்னரும் கேட்பதை எம்மால் உணர முடிகிறது. எனினும் இடியும் மின்னலும் ஒரே வேளையிலேயே உருவானது என்பதை நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். மீ ஒலி விமானங்கள். ஒலியை விடவும் உயர்ந்த வேகத்தில் பயணிக்கவல்ல விமானங்கள் மீ ஒலி விமானங்கள் எனப்படுகிறது. இவை ஆங்கிலத்தில் சூப்பர்சோனிக் விமானங்கள் என அழைக்கப்படுகின்றன. இதன் உயர் வேகம் காரணமாக இவ்விமானங்கள் வான்பரப்பில் நுழைந்ததுமே எம்மால் அவதானித்தல் கடினமானது. பொதுவாக போர் விமானங்கள் இவ்வகையான மீ ஒலி விமானங்களாக அமைகின்றன. இதனால் இவற்றின் வருகையை எம்மால் உடனடியாகவே அறிந்து தற்பாதுகாப்பு பெறுவது கடினமாக அமைகிறது. இவை பயணிக்கும் போது வழிப்படை சடுதியாக விரிவடைந்து மிகப்பெரிய வெடிப்பொலிகள் தோன்றுவதையும் எம்மால் அவதானிக்க முடியும். நல்லது மாணவர்களே, ஒலியின் கதி தொடர்பாக ஒலியலையின் ஊடகத்திற்கேற்ப கதி எவ்வாறு மாறுபடுகிறது என்பதனையும் இடிமின்னல் தோற்றப்பாடுகளின் விளைவுகள் தொடர்பாகவும் இவ்வலகிலே நாம் கற்றுக்கொண்டோம்.